பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. யாக்கோபு 1:7. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆமென். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மனுஷன் என்று இங்கே குறிக்கப்பட்டது சந்தேகப்படுகிறவன். சந்தேகப்படுகிற மனுஷன் அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? காற்றினால் அடிபட்டு அலைகிற அலை கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடலின் அலை எப்படி இருக்கும்? அது கரையோரமாய் வந்து வந்து போகும். சில அலைகள் சிறிதாயிருக்கும், சில அலைகள் பெரிதாயிருக்கும். சில நேரத்தில் அந்த அலைகள் கடலுக்குள்ளேயே அமிழ்ந்து போகும். இப்படி ஒரு நிலையில்லாத ஒரு காரியம். அப்படிதான் சந்தேகப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்களாக காணப்பட வேண்டுமானால் நமக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும். என்னையும் ஆண்டவர் சாட்சியாக பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சந்தேகப்படுவதை இந்த நாளிலே விட்டுவிடுங்கள். ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், அதை நான் விட்டு விடுகிறேன் என்று அறிக்கையிடுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசிக்கும்படியான பலத்தை தருவார். எல்லா அவிசுவாசமும் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்போம். கர்த்தாவே, தேவரீர், நீர் எங்களை இம்மட்டுமாக ஆண்டவரே பாதுகாப்பாய் நடத்தி வருகிறீர். அப்பா, நாங்கள் தான் ஆண்டவரே உம்முடைய வல்லமை சரியாய் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் சந்தேகப்பட்டு குழப்பமடைந்து பயந்து கலங்கி ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போகிறோம். அந்த வேளைகளிலே மாம்சமாய் சிந்தித்து செயல்பட்டு பலவிதமான சிக்கல்களிலே மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இனி அப்படிப்பட்ட மதியற்ற குணமாய் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் ஞானமுள்ளவர்களாக உம்முடைய வல்லமையை சரியான விதத்திலே புரிந்து கொண்டு விசுவாசித்து எல்லா காரியத்தையும் ஜெயமாய் மாற்றிக்கொள்ளவும் பரிசுத்தமாய் வாழவும் நீர் எங்களுக்கு தயவு பாராட்டுவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் துடிகரமாய் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை அசட்டை பண்ணினதற்காக தயவாய் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், விட்டுவிடுகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். God bless you.